ஸ்டூடியோ இன் ப்ரொடக்ஷன் இது வந்து ஒரு 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். தொடர்ந்து சாட்டை சிட்டி பண்ணோம். அதை தொடர்ந்து ஒரு 3 படம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தற்போது வந்து நல்லா போயிட்டுருக்காரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். படம் சிட்டி பண்ணோம். சிட்டி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்ல படம். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான படம். எல்லாம் சொல்லுவாங்க வித்தியாசம் ஏன் அப்படி இருக்குன்னு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ரோனி மேடமாக இருக்கட்டும், போஸ் சாராக இருக்கட்டும், ஆடுகளம் நரேன் சாராக இருக்கட்டும், ஹீரோ வந்து அசோக்குக்கு வந்து இது ஒரு பெரிய படமாக இருக்கும். இந்த படம் வந்து 28th பிளான் பண்ணுறோம். இந்த மந்த்தை நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமான ஒரு அப்பா தான் எனக்கு யதார்த்தமாக ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு தம்பியாக போஸ் நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்தில் வில்லன். ஒரு சிம்பிள் நாட்டை வந்து வீட்டில் நமக்கு இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சரியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோன்றதை வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணால் அதனால வர குழப்பங்கள் தான். அது ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ரொம்ப ரஞ்சித் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு சீன் நாங்கள் பண்ணும்போது நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சுதந்திரம் கொடுத்து நாங்கள் நல்லா கலந்து பேசி ஒவ்வொரு சீனும் பண்ணோம். நான் பண்ணுற சீனெல்லாம் நான் ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு நீங்களை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறேன். நடிக்கும்போது ஹீரோ எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்கரேஜ் பண்ணார். இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து பக்கத்தில் இப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்லா சீன் நல்லா வந்திருக்குது. லண்டன் ஜாதி சார் அவர் வந்து இதை தலையிட்டு நல்லா உழைச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இதை எப்படி நல்லா ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல இதை பண்ணியிருக்கிறாங்க. இது போகிறதுக்கு எம்எல்ஏ அவர் ஒரு நல்ல அனுபவிச்சிருந்தார். ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு இந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். இந்த கருப்பாக ஒரு பையன் இருக்கிறான் நினைக்கிறேன், என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னா. இந்த பையன் நல்லா நடிப்பான், பார்த்துருக்குறேன். அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம தான் வளர்த்துவோம்னு சொல்லிட்டு ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி எனக்கு அப்படி அவ்வளோ பெரிய காரில் அஸ்லி காரில் இவ்வளோ உட்காந்து ஏசியெல்லாம் போட்டு நான் சந்தோஷமாக தெரிஞ்சு ஓசியில் வந்து போயிட்டேன். அவன் போய் சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நடிகரை வளர்த்து விட்றதுக்கு நரேன் சாராக இருக்கட்டும், போஸ் சார், ரோகிணி மேடம், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், மாப்பிள்ளை ஹீரோ அசோக் அவங்க ரொம்ப எனக்கு வந்து நட்டுன்னு சொல்லி கொடுத்து படம் ஃபுல்லாக என்னை ட்ராவல் பண்ணி நிறையா குறைகள் தப்புகள் இருந்திருந்தால் கூட சரி பண்ணி போக சரியாக போகிறேன், நடி நல்ல முறையாக நடிப்பு அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்து இந்த படத்தில் துரட்டாக தான் நான் செஞ்ச பாக்கியம். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இந்த மேடையில் வந்து நான் பேசினா அருமை நண்பர் அருண் புருஷோத்தமன் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃபை கொடுத்தார். சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு என்னெல்லாம் வந்து நான் அப்படியே டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் கொஞ்சம் விஷயமாக ஃபீல் பண்ணேன். பட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நான் வெரி மச் இம்ப்ரெஸ். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப கொஞ்சம் கூட லேக் அந்த எந்த விஷயமே இல்லை. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தியேட்டரோட வெளியில் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னங்க ஆச்சுன்னு கூப்பிட்டு கேமராமேன் கேட்டுங்க ஜெயபிரகாஷ் சார் வந்து என்ன நடந்தது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. என்ன பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன பண்ணீங்க? 2 பேரும் முடிஞ்ச பார்த்துட்டாங்க போஸும் ஆகும். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ 9 அவங்க சுரேஷ் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அண்ட் லண்டன் ஜாவித் சார் அவங்க படம் எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். லைக் ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி 3வது படம் பார்க்கணும்னு தோணுது. ஏதாவது மிஸ் பண்ணிப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. அதேமாதிரி மியூசிக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். ஆக்சுவலி கேட்க சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயபிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் விஷுவல்ஸ். நல்லா இந்த படம் வந்து கண்டிப்பாக அபோதார ஃபிலிம் டெஃபினட்டாக வந்து நல்லா வரணும். தயவுசெய்து இந்த ஃபிலிமை வந்து சிடியிலே பார்க்காம தேட்டரில் போய் படம் பார்க்கணும். இந்த படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. கோழிக்கூது வந்து என்னோட ஃபஸ்ட் மூவி. இயக்குனருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் எனக்கும் ஃபஸ்ட் மூவி. எல்லாருமே என்னோட பெஸ்ட்டை வட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட் காப்பிலேருந்து ரொம்ப அருமையாக வந்துருக்குது.
என்ன பெஸ்ட் படமாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு திறமை வேணும். எங்கள் படத்தை வாங்கியிருக்காங்க ரிவ்யூ ஃபிலிம்ஸ் லண்டன் டிராவல்ஸ் வரும், ரிலீஸ் பண்ணுறாங்க 9 ஸ்டுடியோஸ் சுரேஷ் வரும். அவங்க லாஸ்ட் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் சாட்டை ரெண்டுமே தரமான ஒரு படம். அதுக்கு அடுத்தபடியாக கோழி கூது வாங்கியிருக்காங்கன்னா நிஜமாவே எங்கள் படமும் தரமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு சந்தோஷப்படுறோம். ஸோ அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வந்ததுக்குமே லண்டன் டிராவல்ஸ் சார் அண்ட் சுரேஷ் சார் இருக்கும். கண்டிப்பாக போய் ரீச் ஆகும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நாகராஜன் சார் மட்டும் நன்றி சொல்லிக்கிறேன். பட் ஒரு நல்ல படத்தை பண்ணிட்டு கோழிக்கூடு படம் பார்த்துட்டு இந்த படம் யார் எடுத்து பண்ண போறா, இதே ஸ்டேஜ் இதே இடம் நான் அசோக் பற்றி பேசினேன். யாராச்சும் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வாங்குங்க, யாராவது பெரிய கம்பெனி வாங்குங்க, வாங்கி இந்த அசோக் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஸ்டாராக இருக்குங்கன்னு சொல்லி இதே ஸ்டேஜ் இதே மைக் உங்கள் முன்னாடியே நான் பேசினேன். பாருங்கள், கடவுள் ரொம்ப சீக்கிரம் அது பண்ணிட்டாரு. மிஸ்டர் லண்டன் ஜாவேத் அண்ட் ஸ்டுடியோ 9 சுரேஷ். லண்டன் ஜாவேத் பாய் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது படம் பார்த்து சொன்னார், அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு போஸ், ஏன் இன்னும் பிஸ்னஸ் ஆகாமல் இருக்குன்னு கேட்டார். பிஸ்னஸ் வந்து இப்போ அப்படி இல்லை சார், வேறு ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு சினிமாவில், அது என்ன அப்படின்னு கேட்டார். உதாரண திரைப்படங்கள் நமக்கு ஒரு வருஷமாக இருக்குது. அது இப்போ சாட்டை கூட மிகப்பெரிய உதாரணம். சாட்டை வந்துட்டு நல்ல படம், சாட்டைங்கிற படம் உள்ளே இருந்தது, அது நல்ல படமாக வெளியே தெரியறதுக்கு ஒரு ஸ்டுடியோ 9 தேவைப்பட்டுச்சு. மைனாங்கிற ஒரு நல்ல படம் வெளியே தெரியறதுக்கு ஒரு உதயநிதி ஸ்டாலின் சார் தேவைப்பட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வெளியே தெரியறதுக்கு ஒரு கம்பெனி தேவை அப்படிங்கிறது மட்டும் நான் லண்டன் சார் சார்ட்ட சொன்னேன். அந்த நல்ல கம்பெனி என்ன பண்ணணும்னு கேட்டார். அந்த நல்ல கம்பெனிக்கு முதல்ல தேவை ஒரு நல்ல பிஆர்ஓ, அப்புறம் ஒரு நல்ல எடிட்டர். என்ன இதை சொல்றீங்க பர்டிகுலரா அப்படின்னா, விளம்பர தேவைகள். இன்னைக்கு சினிமா வெளியில வர்றதுக்கு விளம்பர தேவைகளை முதல்ல அடிப்படையில் கை வைக்கணும் சார், அதுக்கு டிசைனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். பட் முதல் முறையாக நான் பிறந்ததுலேருந்தே என் வார்த்தையை முதல் சார் தான் கேட்டிருக்காரு, யாருமே கேட்டதில்லை. ஸோ ரொம்ப நன்றி சார். அதுதான் இந்த படம் வேற மாதிரியான ஒரு கலர் கிடைச்சது. இது எல்லாமே எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னா மைனாலேருந்து கற்றுக்கிட்டது தான். மைனா அவ்வளவு நல்ல படத்தை எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு சொல்ல தெரியல. ஆனா அதே படத்தை உதயநிதி ஸ்டாலின் சார் வாங்கினதுக்கு அப்புறம், கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் அது நல்ல படம் ஒத்துக்கிட்டோம். என்ன வித்தியாசம்? ஸோ அந்த வித்தியாசம் இந்த படத்துலையும் இருக்கு. ஸோ இந்த வித்தியாசங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸை திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் சொல்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு சூப்பர் ப்ரொடியூசருங்க. நான் பண்ணின இந்த 50 படங்களுக்குள்ள நான் பார்த்த ஒரு பிரமாதமான ஒரு ப்ரொடியூசர் மிஸ்டர் நாகராஜ். அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவருடைய நிலையை நான் பார்த்தேன். கடைசி ஒரு 30 நாள், ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்தி நின்றவர் கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்சு சுருங்கிட்டே வந்தது, குனிஞ்சுக்கிட்டே ஆயிட்டாரு. இப்போ இந்த நேரத்தில் உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் லண்டன் சார் சார்ட்ட கெஞ்சி கேட்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் அவருக்கு நான் ரூம்ல கேட்டிருப்பேன். அது எந்த அளவுக்கு ஒரு புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. லண்டன் சாரும் சுரேஷ் சாரும் இணைந்து நிறைய படங்களை வாங்கணும், இதனுடைய கட்டளை. ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன ஆளாக இருந்திருந்தாலும் நான் அவங்களை வந்து கேட்டுக்கிறேன். நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி குனிஞ்சு மெலிஞ்சு நிறைய பேர் உயிரோட இல்லை. இப்போ அந்த படங்கள் இன்னும் உயிரோட எங்கேயோ இருக்கு. அந்த படங்களை பார்ப்போம் சார். இந்த கோழிக்கூடு மாதிரி அந்த படங்களையும் வெளியெடுப்போம். அந்த படங்களை அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் சார், ப்ளீஸ் எனக்காக. ஸோ சேம் டைம் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பெரிய கம்பெனி கோழிக்கூடு வாங்கணும்னு இந்த இடத்துல நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சுங்கிறது எனக்கு ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. 28ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. Our film Kozhikode has got another one height only because of London Javéd sir and Studio 9 Suresh sir. Thank you so much for them, and also to Nagarajan sir who has been supporting during the shooting time. So it's been really great working with the whole team. Nandri. ஒரு நடிகனா ட்ரெயின்ட் ஆக்டராங்கன்னா நம்ம இருவருக்கு நேரம் நடிச்சிடலாம். ஒரு எழுத்தாளராக ஒரு இயக்குனராக ஒருத்தர் என்னன்னா ஐ கேன் ரைட் அ புக். நம்ம பண்ணுற விஷயங்கள் ஆன் செல்லுலாய்டு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னா ஒரு இன்வெஸ்டர் தேவை, அந்த கதையில் நம்பர் ஒருத்தர் தேவை. இன்னைக்கு எதுனா நம்ம சொந்தத்தில் பெரியப்பா சித்தப்பா யார்ட்டையாச்சும் ஒரு 2 lakhs கொடுங்க, ஒரு 5 lakhs கொடுங்கன்னு சொன்னால் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு இயக்குனராக ஒரு கதையை நம்பி நான் இந்த படத்தை முடிப்பேன், நீங்கள் இதில் போட்ட காசுலேருந்து ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்னு பல கோடி ஒரு சில கோடிகள் கேட்குறது, அது ஒருத்தர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நாகராஜன் சார் இன்றைக்கி இந்த மேடையில் நம்ம கூட உட்காரல, பட்
I would like all of you genuinely to give him a very big hand. முன்னப்பின் அறிமுகம் இல்லாத எங்கேருந்து one person came, gigantic personality, மிகப்பெரிய ray of hope கொண்டு வந்தார் with BV Film International, and we had Mr. London Javed who came. Then again, அந்த energy attracted one very big banner, Studio 9, Suresh sir, and the entire team, there's Prashant, பல நண்பர்கள், as I put in as a team. I don't know these people before this. நான் as an actor, ஜீரோலேருந்து என் கரியர் ஆரம்பித்தேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாருமே சினிமாவில் இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோலேருந்து ஒரு ஸ்டெப் வச்சாலும் எனக்கு ப்ரோக்ரஸ் தான், 10 ஸ்டெப் வச்சாலும் ப்ரோக்ரஸ் தான். அதை விட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஐ எம் ஹாப்பி பை த கிரேஸ் ஆஃப் காட் இந்த கூட்டணி, இந்த பிளெஸிங் நடந்திருக்கு.